यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृज्ञेष्वविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं प्रसुम्मं शरणं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् இது கட்டாயிடுது श्रीमद्वीररघुद्वहाद्यजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकयते काम्यवीक्षास्मि सेवे रङ्गदुरेण शासनवशं नारायणं योगिनं श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौलिकुर्वीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचलेषु चिरभूतिजशात्रबन्धं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यं ददारमणवद्यगुणं बुधाग्रे नारायणाद्यैति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमश्यामः. இன்றைய தினம் இந்த யோகா டே அதை கொண்டாடும் விதமாக நடந்துருக்கக்கூடியதான இன்றைய தினத்தில் சாதன பாதம் அதனுடைய இரண்டாவது பாதமாகிற சாதன பாதத்தில் இரண்டாவது நாள். நேற்று நம்ம 4 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்தோம். கிரியாயோகம்னா என்ன, கிரியாயோகத்தினுடைய பலன் என்ன, எதனால் நமக்கு கிளேசங்கள் ஏற்படுறது, அந்த கிளேசங்கள் அதை தடுப்பதற்கு என்ன வழி, இவைகள் எல்லாம் இந்த 4 சூத்திரங்களில் உபதேசிக்கப்பட்டன. மேலே கிளேசங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம் அப்படின்ட்டு 5 விதமான கிளேசங்கள் இருக்கு இல்லையோ, அதற்கு தனித்தனியாக ஒவ்வொன்றத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத 5வது சூத்திரத்திலிருந்து சொல்கிறார். முதல்ல 5 கிளேசங்களினுடைய முதல் கிளேசமாகிற அவித்யா, அவித்யினுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார். என்னன்னாக்கா, அனித்யாசுச்சி துக்கானாத்மசு நித்யசுச்சி சுகாத்மக்யாதி அவித்யா அப்படின்ட்டு. அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்ய சுச்சி சுக ஆத்மக்யாதி அவித்யா. சங்கிரகமாக சொன்னோம்னாக்கா, இந்த அவித்யன்றது ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொள்ளுதல், அதுதான் இந்த அவித்யினுடைய சுரூபம். எதுனாக்கா, அனித்தியமாகவும் அசுச்சி சுத்தமில்லாததாகவும் துக்கரூபமாகவும் அனாத்மா ஆத்மா இல்லாததும் இப்படி இருக்கக்கூடியவைகளை அனித்தியத்தை நித்தியமாகவும், அசுச்சி சுத்தமில்லாததை சுத்தமாகவும், துக்கத்தை சுகமாகவும், ஆத்மா இல்லாததை ஆத்மாவாகவும், இவ்வாறு ஒன்றை மற்றொன்றாக பாவித்து கிரகித்து கொள்ளுதல் தான் இந்த அவித்யை. அதனால தான் சொல்கிறா, அவித்யை அனித்யாசுச்சி துக்கானாத்மசு நித்யசுச்சி சுக ஆத்மக்யாதிகி அவித்யா. கியாதிகின்னாக்கா அறிவுன்னு அர்த்தம். நாம் எதை கிரகிக்கிறோமோ அதனுடைய அந்த புத்தியை தான் கியாதிகின்னு சொல்கிறார். அதை விபரீதமாக கிரகிக்கக்கூடியதனுடைய சுரூபம்தான் இந்த அவித்யினுடைய வேலை. அதனால தான் ஆயமாதேய சமுச்சியாது பண்டிதாகி அசுச்சிம் விதுகு அப்படின்ட்டு வியாக்கியானக்காராலும் இதே மாதிரியே தான் இருக்கக்கூடிய விஷயத்தை விபரீதமாக கிரகிக்கக்கூடிய தன்மையை உடையது இந்த அவித்யை அப்படின்னு சொல்கிறார். மேலும் இந்த
பிறகு அஸ்மிதா. இந்த 5 விதமான கிளேசங்களில் அஸ்மிதையினுடைய ஸ்வரூபம் அடுத்த சூத்திரத்தினால் சொல்லப்படுறது. 6வது சூத்திரம் திருக் தர்ஷன சக்தியோகோ ஏகாத்மதேவ அஸ்மிதா அப்படின்னுட்டு 6வது சூத்திரம். திருக்தர்ஷன சக்தியோகோ ஏகாத்மதேவ அஸ்மிதா என்னக்கா, திருக்தர்ஷனம் திருக் சக்தியும் தர்ஷன சக்தியையும் ஒன்றாக பாவிப்பது. அதாவது புருஷன் போக்கியம், புருஷன்றவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடியவன். போகங்கிறது புருஷனை காட்டிலும் வேறுபட்டது. அதாவது திருக் சக்தி தர்ஷன சக்தி. தர்ஷன சக்தின்றது போக்கியமாகிற வஸ்து, திருக்ஷக்தின்றது ஆத்மா. இவை இரண்டும் ஒன்றாக பாவித்து தான் இது தன்னையே உடையது அப்படின்னுட்டு தவறாக நினைத்து கொள்ளுதல். அதாவது திருக்ஷக்தி வேற, தர்ஷன சக்தி வேற. ஆனால் இந்த அஸ்மிதேன்ற கிளேஷம் புருஷனிடத்தில் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த திருக்ஷக்தியும் தர்ஷன சக்தியையும் ஒன்றாக ஆக்கி ஒன்றாக கிரகிக்குதல். அதுதான் திருக் தர்ஷன சக்தியோகோ ஏகாத்மதே வாஸ்மிதா. அதுதான் அஸ்மிதான்ற சுரூபத்தை இந்த இடத்துல சொல்கிறது. என்னக்கா, சாங்கியாலேயே அதை நேற்றே சொன்னேன். என்னன்னாக்கா, சேஸ்வர சாங்கியால் நிரீஸ்வர சாங்கியால்னு 2 பேர் உண்டு. அதில் சேஸ்வர சாங்கியால் புருஷ விசேஷா ஈஸ்வரஹான்ட்டு யோக சூத்திரத்தில் சொல்கிறார். புருஷா ஜீவஹா ஈஸ்வரனே கிடையாதுன்றது நிரீஸ்வர சாங்கியால் சொல்கிறான். அந்த புருஷனை ஸ்தாபிக்கிறதுக்கு பிரதானமான ஹேத்து எதுன்னாக்கா இந்த போக்திருத்துவம் தான். போக்திரு புருஷோஸ்தி போக்திருபாவாத் அப்படின்னுட்டு காரிகை. அந்த போக்திருத்துவத்தை வச்சுட்டு தான் ஆத்மா இருக்கான்னு இந்த இடத்துல சாங்கியாலாம் ஸ்தாபிக்கிறான். அப்போது இந்த அஸ்மிதேன்ற கிளேசமானது என்ன பண்ணுறதுன்னாக்கா, அந்த திருக்ஷக்தியையும் தர்ஷன சக்தியையும் பிரித்து காண்பிக்காமல் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளுதல் தான் இந்த அஸ்மிதையினுடைய சுரூபமாகவே இருக்குது. இதுக்கு வியாக்கியானகரம் அஸ்மிதையும் அகங்காரமும் வேறானவை அல்ல, ஒன்றல்ல அப்படிங்கிற மாதிரியும் வியாக்கியானகாரா சொல்கிறா. என்னன்னாக்கா, அந்தக்கரணம் அகம் அகம் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடத்தான் அபிமானத்தோடத்தான் எல்லா விஷயங்களையும் கிரகிக்கிறது. இந்திரியங்கள் விஷயத்தோடு சம்பந்தப்படும் பொழுது இதை நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷயம் வேற கிரகிப்பவன் வேறன்றது சுதந்திரமாகவே ஏற்படுறது. ஆனால் இந்த அஸ்மிதேன்ற கிளேசமானது சம்பந்தப்பட்டதுன்னாக்கா அந்த கிரகிக்கக்கூடிய விஷயம் கிரகிப்பவன் ஆக இவ்விரண்டையும் தனித்தனியாக கொள்ளாமல் ஒன்றாகவே கிரகிக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த அஸ்மிதேன்ற கிளேசமானது பண்ணுறது. அதைத்தான் இந்த சூத்திரம் சொல்கிறது. திருக் தர்ஷன சக்தியோகோ ஏகாத்மதேவ அஸ்மிதா அப்படின்னுட்டு அந்த சூத்திரம். அதன் பிறகு 7வது சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா, சுகானுஷயீ ராகா, ராகத்தினுடைய ஸ்வரூபம். அவித்யா அஸ்மிதா 2 ஆயிடுத்து. 2த்தினுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். பிறகு 3வதாக இருக்கக்கூடியதான கிளேசம் ராகம். அது என்னன்னாக்கா, ராகம்னாக்கா நேற்று சொல்ல பிரகாரம் ஆசைன்னு அர்த்தம். எது ஆசை? ஒரு பொருளின் மீது நாம் ஆசை வைக்கிறோம்னாக்கா எப்படி அந்த பொருள் இருந்தால் ஆசை வைப்போம்? நமக்கு ஏற்றபடி நமக்கு அனுகுணமாக இருக்கும் பட்சத்தில் அதிலுள்ள நல்லதை நமக்கு வேண்டியதை மட்டும் பார்க்கும் பொழுது அப்பொருளின் மீது நமக்கு ஆசை ஏற்படுகிறது. இதுதான் நமக்கு ஆசை ஏற்படுறதுக்குண்டான ஹேது. அதுதான் சூத்திர ரூபமாக பார்க்கும் பொழுது சுகானுஷயீ ராகா அப்படின்னு.
என்னன்னாக்கா சுகானுஷயீ ராகா அப்படின்னாக்கா நமக்கு சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய பொருளில் நமக்கு ஆசை வருது. அதை ஒரு முறையோ இல்லை பரமுறையோ அதனுடைய நினைவு ஏற்படுது. எப்போ நமக்கு ஒரு விஷயம் அனுகுணமாக இருக்கும் பொழுது பல முறை நாம் நினச்சி பார்க்குறோம். அதே பிறகு வரப்போகிறது துவேஷம்னு வரப்போகிறது. துவேஷம்னாக்கா வேண்டாததை நாம் நினைக்க போகிறதில்ல. ஆனால் வேண்டியதை நமக்கு மனசுக்கு பிடிச்சதை மறுபடியும் நினச்சி பார்ப்போம். எதனாலன்னாக்கா நமக்கு அனுகுணமாக இருக்குது, நமக்கு வேண்டியதாக இருக்குது. அதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சுகம் ஏற்படுகிறது. கஷ்டம் இல்லாமல் இருந்தாலே அது சுகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நினைக்கிறதுலையோ பலமுறை பிரவர்த்திப்பதிலேயோ ஒரு இது கிடையாது. ஏன்னாக்கா அது நமக்கு வேண்டியதாகத்தானே இருக்குது. அதனால் சுக அனுஷயீ ராகா, எந்த விஷயத்தில் சுகம் பின்பற்றி நம்மளோடு வர்றதோ அதுக்கு பேர் ராகம்னு சொல்லணும். ஏன்னாக்கா நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம்னாக்கா அதில் சுகமானது அனுவர்த்திச்சுண்டு வர்றதா இருக்கும் பட்சத்தில் தான் நாம் அதன் மீது ஆசை கொள்வோம். அதனால தான் சூத்திரக்காரரும் சுகானுஷயீ ராகா. ஏன்னாக்கா ஆசை என்பது மனிதனுக்கு ஒரு குணம். ஆனால் அந்த ஆசைன்றது மனசுக்கு வந்துட்டுனாக்கா அந்த ஆசைக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம். அதுதான் கிளேஷம். என்ன சுவாமி, நமக்கு அனுகுணமாக இருக்கிறத நாம் விரும்புகிறோம், இதில் என்ன கிளேஷம் கஷ்டம் அப்படின்னாக்கா ஆசைன்றது நம்ம மனசு சொல் பிரகாரம் நடக்கிறதுன்ற மாதிரி ஆகிடும். நாம் சொல்படி மனசு கேட்கும் பட்சத்தில் நம்ம கண்ட்ரோலில் அந்த மனசானது இருக்கும். ஆனால் இந்த ஆசை ராகம்ன்றது வந்துடுச்சுன்னாக்கா அது போகிற போக்கில் தான் நம்ம போவோமே தவிர்த்து நாம் அதுக்கு அடிமையாயிடுவோன்ற ஒரு கிளேசமானது இருக்கிறதுனால தான் இந்த ராகா இதுவும் கிளேசத்தில் ஒரு பகுதி. சுகானுஷயீ ராகா, சுகத்துக்கே அடிமையாவதனால் இதை கிளேசம்னு சொல்கிறோம். அதைத்தான் இந்த சூத்திரத்தில் பிரதிபாதிக்கப்பட்டது. பிறகு கிளேசத்தினுடைய அடுத்ததாவன கிளேசம் துவேஷம். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷம். துவேஷங்கிறது இந்த ராகத்திற்கு அப்படியே எதிர் துவேஷம். சுகானுஷயீ ராகா, துக்கானுஷயீ துவேஷா. துக்கானுஷயீ துவேஷா என்ன சுவாமி, கிளேசம்னு வந்ததுன்னாக்கா எப்போ சுகமானது ராகமானது இது கிளேசம்னு சொல்லிச்சோ அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய துக்கமும் கிளேசம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை இது கிளேசமாக இருந்தால் அது கிளேசமாக இருக்காது. எப்படி சுவாமி அப்படின்னாக்கா துக்கம்தான் துக்க அனுஷயீ துவேஷா. ஆசைக்கு நம்ம அடிமையாவோன்ற ரீதியில் ராகமானது கிளேசம். துக்கம் அதை நாம் என்னதான் அனிஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய துக்கம் நம்ம இஷ்டப்படி வரலன்னு அர்த்தம். ஏன்னாக்கா நமக்கு துக்கம் வர்றது, யாரும் துக்கத்தை விரும்பி ஏற்றுக்க மாட்டா, அப்போ தானாக தானே வர்றது. அப்போ துக்கானுஷயீ துவேஷா. துக்கத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னாக்கா மோகம்னு சொல்லணும். மோகம் புத்தியினுடைய வேலை செய்யாதிருக்கும் பட்சத்தில் அந்நேரத்தில் எது வேண்டாமோ அது வந்தடையும். என்னக்கா துக்கானுஷயீ துவேஷா. துவேஷம்னாக்கா என்ன, வெறுப்பு, வேண்டாதது, அனிஷ்டம், இவைகள்தான் துவேஷம்னு அர்த்தம். நமக்கு எது வேண்டாமோ அது துவேஷம்னு சொல்லப்படுறது. அனுபவித்த துக்கத்தினுடைய நினைவு மறுபடியும் வரலாம். ஏன்னாக்கா நாம் அனுபவம் இல்லைன்னாக்கா நமக்கு அந்த ஞானமானது திரும்ப வரக்கூடியதான ஒரு இது ஹேத்து கிடையாது. நாம் ஏற்கனவே துக்கத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த துக்கம் நம் மனதிற்கு மறுபடியும் வந்து போகலாமோ இல்லையோ. அதனால தான் அந்த துக்கானுஷயீ துவேஷா. எவ்வாறு ராகமானது ஒரு கிளேசத்தில் அடங்கியதோ துக்கமும் அந்த கிளேசத்தில் அனுபவிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால இதுவும் கிளேசத்தில் ஒன்று, துவேஷம். அதனால தான் அந்த கிரியா யோகத்திற்கு லட்சணம் சொல்லும் பொழுது தபஹா பிரம்மச்சரிய
குருசேவா சத்தியவதன மௌனாகார சுவாசிரம தர்ம துவந்த்வசகனம்னு சொன்னான். என்னடாக்கா துவந்தம்னாக்கா இரட்டைன்னு அர்த்தம். சுகம் துக்கம், லாபாலாபம், ஜயாஜயம், சீதோஷ்ணம் இவைகளை சமமாக பாவித்து சமமாக நடப்பதுதான் அது பிரதானமான கர்மயோகம். அதாவது சுகம்ன்றதுனால துள்ளி குதிக்கக்கூடாது, துக்கங்கிறதுனால ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. இரண்டுத்தையும் சமமாக பாவிக்கும் பொழுதுதான் அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஞானம் வரும். எது ஒன்றுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இரண்டத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை அதுதான் இப்போ யோகத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு பிரதானங்கிறது இந்த சாஸ்திரத்தினுடைய உத்தேசியம். ஆக இந்த சூத்திரத்தின் பிரகாரம் கிளேசத்தினுடைய 4வது கிளேசமாகிற துவேஷம், துக்கானுஷயி துவேஷா, இப்போது துவேஷத்தை விளக்குறோம். துவேஷத்தை நாம் எப்போவுமே விளக்க தானே போகிறோம். எனக்கு நமக்கு வேண்டாததை நாம் பண்ண போகிறதில்ல. துவேஷங்கிறது வெறுப்பு. அந்த வெறுப்பை நாம் இஷ்டப்பட்டால் இது பண்ணுவோம். அப்படின்னாக்கா ஒரு பொருளை விரும்பலைன்னாலும் வெறுக்கக்கூடாது. ஏன் வெறுக்கக்கூடாதுன்னாக்கா எந்த பொருளில் நாம் வெறுப்பு காண்பிக்கிறோமோ அந்த பொருளுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியதான பொருளில் ஆட்டோமேட்டிக்காக ராகங்கிறது உண்டாகும். ஒருத்தர் மேலே நாம் வெறுப்பை காண்பிச்சோன்னாக்கா அவளுக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறவாரிடத்துல பிரீத்தி தானாகவே வரும். ஏன்னாக்கா விரோதிக்கு விரோதி நண்பன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த ஒரு பொருளில் வெறுப்பை காண்பித்தாலும் அதற்கு எதிர்த்தன்மையை உடையதான பொருளில் ஒரு ஈர்ப்புன்றது நமக்கு தானாக வரும். அதனால் வெறும் ஆசை மட்டும் படக்கூடாதுன்றது இல்லை, வெறுப்பையும் காண்பிக்கக்கூடாது எந்த ஒரு பொருளையும். அதனால தான் சொல்கிறதுக்கோசரம் தான் துக்கானுஷயி துவேஷா அப்படின்று இந்த சூத்திரமானது சொல்லப்பட்டது. அதன் பிறகு 9வது சூத்திரம் அபினிவேஷம். 5 கிளேசங்களில் கடைசி கிளேசம் அபினிவேஷம். அதில் அபினிவேஷங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா ஒரு வித பயம். என்ன பயம்னாக்கா இந்த இடத்துல வியாக்கியானக்காரெல்லாம் மரண பயத்தை பிரதானமாக எடுத்திருக்கான். அந்த மரண பயம் எப்படி சுவாமி? ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்கிறது தானே நமக்கு ஸ்மிருதியில் வரும். ஒரு அனுபவம் இருந்ததுன்னாக்கா அதை மறுபடியும் நினச்சி பார்ப்போம். திருப்பதியில் போய் பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வருதுன்னாக்கா இது பர்யந்தம் திருப்பதியே போகாதவாளுக்கு அந்த ஸ்மரணம் எப்படி வரும்? திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிச்சாதானே அந்த ஸ்மரணம், ஆஹா நம்ம இங்கே இருந்தோம், இவ்வளோ கூட்டத்தில் இருந்தோம், இங்கே போய் நின்னோம், இப்படி பார்த்தோம், இப்படி சேவித்தோம், இப்படி பெருமாள் நன்னா தெரிஞ்ச அப்படிங்கிற அனுபவம் நினச்சி பார்க்குறதெல்லாம் அந்த அனுபவிச்சிருந்தால்தான் ஸ்மரணம் வரும். இப்போ மரண பயங்கிறது எவ்வாறு நமக்கு வருது? மரணம் இதற்கு முன்னாடி மரணம்ன்றது நாம் அடைந்திருந்தோமே, ஆனால் அதிலுள்ள கஷ்டத்தை நினைத்து பயங்கொள்வதுன்றது ஒரு உச்சிதம். நம்ம தான் இதுக்கு முன்னாடி மரணம் அடைந்திருக்கோன்றது இப்போ தானே பிறந்திருக்கோம். மரணம்ங்கிறது ஒரு தடவை தானே வரும். அதற்கு எவ்வாறு நமக்கு பயம் வருது அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தினுடைய கண்டினியூவேஷன். முன் ஜென்மத்தில் பிறந்து இருந்திருக்கோமோ இல்லையோ அந்த இறப்பினுடைய பயம். என்ன முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடியதான ஞானம் ஸ்மரணம் அடுத்த ஜென்மத்தில், அதாவது இந்த ஜென்மத்தில் தொடர்ச்சியாக வருமா அப்படின்னாக்கா அதில் பல திருஷ்டாந்தங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்குது. பிறந்த குழந்தை அம்மா கிட்ட எப்படி பால் சாப்பிட்றது, அந்த குழந்தைக்கு பால் எப்படி சாப்பிட்ணுன்ட்டு யாராவது சொல்லி கொடுக்குறாளா? இல்லையே. அம்மாவிடத்தில் பால் எப்படி சாப்பிட்றதுன்னாக்கா முன் ஜென்மத்தில் அந்த குழந்தை சாப்பிட்டதுக்கு உண்டான ஞாபகம் ஸ்மரணம் அந்த குழந்தைக்கு இருந்து குழந்தை அம்மாவினிடத்தில் பால் சாப்பிட்றது. இது முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சின்றதையும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பயத்துக்கான உதாரணம் சொல்லும் பொழுது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிறந்த குழந்தைக்கு கூட மரண பயங்கிறது உண்டாம். அதனால தான் நாம் எங்கேயாவது கீழே விழுந்துருவோம்ன்ட்டு அந்த குழந்தை கூட அம்மாவினுடைய புடவையையோ துணியையோ நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அது எதனாலனாக்கா அது ஒரு வித பயம். அதுக்கு
எங்கே நாம் கீழே விழுந்துருவோமோ இல்லை ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அம்மாவினுடைய துணியை இறுக்கமாக பிடித்து கொள்ளுவது கூட அந்த முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அந்த பயம் ஏற்படுவதற்குண்டான ஒரு காரணங்கிறது இந்த வியாக்கியானத்தில் பெரியவாள்லாம் காண்பிக்கிறார். அபினிவேஷம் ஒரு வித மரண பயம், இதுவும் கிளேஷங்களில் ஒன்று. கடைசியான கிளேஷம் ஸ்வரசவாகி விதுஷோபி ததாரூடோபினிவேஷா அப்படின்னு சூத்திரம். அபினிவேஷா அதாவது நல்ல அறிவு இல்லாத பிராணிகளும் கூட இந்த பயங்கிறது அதனிடத்தில் உண்டு. அதாவது நமக்குத்தான் முன்பின் அறிவு எல்லாம் வித்தியாசங்களும் இருக்கிறவா பயப்படுறதுன்றது ஒரு விதத்தில் ஒட்டி வரும். ஆனால் மிருகங்களுக்கும் கூட இந்த அபினிவேஷம் மரண பயங்கிறது உண்டு. இதுவும் கிளேஷங்களினுடைய ஒரு தன்மைன்றதுனால இந்த மாதிரி 5 விதமான கிளேஷங்கள் இருக்குது. அதை எப்படி தடுக்கிறது? முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணா அப்படின்ட்டு இந்த 5 விதமான கிளேஷங்களுக்கு ஒவ்வொரு கிளேஷத்துக்கும் 4 அவஸ்தைகள் சொல்லப்பட்டது. முன்னாடியே ஒவ்வொரு கிளேஷத்துக்கும் இது வரும். அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம் ஆகிற 5 கிளேஷத்துக்கும் பிரசுத்தம், தனு, விச்சின்ன, உதாரம் என்கின்ற 4 அவஸ்தைகளையும் முன்னாடி சொல்லப்பட்டது. இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதுக்கு தான் கர்மயோகமானது சொல்லப்பட்டது. அந்த கர்மயோகம்தான் பண்ண அதனுடைய பலன்தான் இந்த கிளேஷங்களை கட்டுப்படுத்தும். சரி, கிளேஷங்களை கட்டுப்படுத்தினாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா சமாதி ஆகிற விஷயத்தில் பிரவர்த்திப்பதற்கு ஞானத்தை தயார் பண்ணுறது, மனசை தயார் பண்ணுறது, புத்தியை தயார் பண்ணுறது. அதனால் இந்த கிளேஷங்களை தடுப்பதற்கு கிளேஷங்களினுடைய சுரூபம் இவைகள்லாமும் இது பரியந்தம் சொல்லப்பட்டது. பிறகு கிளேஷங்களை குறைச்சாக்கா போருமா, அதை முழுவதும் போக்கடிக்க வேண்டாமா, அதற்கு என்ன வழி அப்படின்னும் பொழுது அடுத்த சூத்திரத்தை உபதேசிக்கிறார். கிளேஷத்தை போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தே பிரதிப்பிரசவஹேயாக சூக்ஷ்மாக அப்படின்னு 10வது சூத்திரம். தே அந்த கிளேஷங்கள் சூக்ஷ்மமாகிற கிளேஷங்கள் என்னன்னாக்கா சூக்ஷ்மம் ஸ்தூலம்னு 2 அவஸ்தைகள் எல்லா பொருளுக்குமே உண்டு. அதனுடைய வீரியம்தான், வீரியம் குறைவாக இருந்ததுன்னாக்கா சூக்ஷ்மம், அதிகமாக இருந்ததுன்னாக்கா ஸ்தூலாவஸ்தை. இவைகள் ஹேயாகா விடத்தக்கவை, ஹேயாகனாக்கா எடுத்துக்கொள்ளக்கூடாதவை, விடத்தக்கவை, தள்ளி அதில் பிரவர்த்திக்க கூடாதுன்ட்டு நம்ம ஒரு ஸ்திரத்தை கொண்டு வரணும். தே பிரதிப்பிரசவஹேயாக சூக்ஷ்மாக அதாவது ஒரு காரியம் தனது காரண பொருளில் லயத்தை அடைஞ்செடுத்துன்னாக்கா போய் சேர்ந்தெடுத்துன்னாக்கா மறுபடியும் பிரசவிக்கக்கூடிய தன்மை அதற்கு கிடையாதுன்னு அர்த்தம். சூக்ஷ்மம்னாக்கா காரணம், ஸ்தூலம்னாக்கா காரியம். இந்த கிளேஷங்கள் சூக்ஷ்ம நிலையை அடைந்ததுன்னாக்கா, அதாவது கிரியாயோகத்தை சொன்னான், கர்மயோகத்தை சொன்னான். அந்த கர்மயோகத்தினுடைய பலன்தான் அந்த கிளேஷங்களை குறைப்பது. தனூகரணம், கிளேஷ தனூகரணார்த்தன்னு முன்னாடி சொன்னான். அப்போ குறைஞ்சி இருக்கும் பொழுது சூக்ஷ்மமாயிடும். எங்கிருந்து ஆரம்பித்ததோ அங்கேயே போய் நிற்கும். அப்போது காரணம் சூக்ஷ்மமாகிற காரண திசையில் போய் சேர்ந்துடுத்துனாக்கா மறுபடியும் வருவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. அதான் தே பிரதிப்பிரசவ ஹேயாக சூக்ஷ்மாக. பிறகு அது வந்தாலும் அதில் நாம் பிரவர்த்திக்க போகிறதில்லை, பிரவர்த்திக்க மாட்டோம். ஏன்னாக்கா அதெல்லாம் விட வேண்டியது, அது நமக்கு வேண்டாதது. ஒரு பொருள் நமக்கு வேண்டாததுன்னு நினச்சிட்டோன்னாக்கா அதில் தான் வைராக்கியம். இதற்கு பேர் தான் வைராக்கியம்னு சொல்கிறது. என்னன்னாக்கா அந்த பொருள் நமக்கு வேண்டும் வேண்டாம் அப்படின்னு நிச்சயமாக தீர்மானம் செய்வது தான். வேணும்னாக்கா அதில் பிரவர்த்திக்க போகிறோம், வேண்டான்னாக்கா அதில் வைராக்கியமானது வந்துடும்.
அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அதைத்தான் தே பிரதிப்பிரசவ ஹேயாக சூக்ஷ்மாக. கிரியாயோகத்தினுடைய பலன் ஸ்தூல திசையை, கிளேசங்களினுடைய ஸ்தூல திசையை அடக்கிறது. அதை மேலும் மேலும் வளர விடாமல் தடுப்பது தான் கர்மயோகத்தினுடைய பலன். பிறகு அதனுடைய ஸ்தூலம திசையை விட்டுட்டு சூக்ஷ்மம், அதாவது காரணம் கொஞ்சமாக அடங்கி இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுச்சுன்னாக்கா அதன் பிறகும் கர்மயோகத்தை நாம் செய்ய வேண்டியதை கண்டினியூவேஷனாக பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா இருக்கக்கூடிய சின்ன அளவு கிளேசங்களும் விட்டு முழுவதுமாக நம்ம அந்த மனசை விட்டு போயிடும். அப்போது கிளேசங்களினால் வரக்கூடிய தடங்கள் எதுவும் இல்லாததாக இருக்கும். கடைசியில் எது நிற்கும்னாக்கா இந்த அஸ்மிதைன்ற ஒரு இது என்னன்னாக்கா அவித்யா, ராக, துவேஷ, அபினிவேஷங்கள்லாம் மனசு சம்பந்தப்படாத சம்பந்தம் இருக்கும். அதை காட்டிலும் ஒரு படி வெளிலேருந்து இருக்கக்கூடியதான கிளேசங்கள். ஆனால் இந்த இரண்டாவது கிளேசம் இருக்கே, அது எதை நினைக்கக்கூடாதோ அதையே நினைக்கக்கூடியதான தன்மை. அஸ்மிதை, தனித்தனியாக பாவிக்க வேண்டிய, நினைக்க வேண்டிய பொருளை ஒன்றாக நினைத்திருப்பது. அப்போது கிளேசங்கள் இருந்ததுன்னாக்கா அதை வெவ்வேறாகத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அப்போது சூக்ஷ்ம திசையில் இருக்கக்கூடியதான அந்த கிளேசங்களை, இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச கிளேசங்களையும் முழுவதும் போயிடுத்துனாக்கா இந்த அஸ்மிதைன்ற இது எண்ணமும் விட்டு போயிடும். அதைத்தான் கர்மயோகம், கர்மயோகத்தினுடைய பலன். ஆக இது பர்யந்தம் என்ன சொல்லப்பட்டது? 5 விதமான கிளேசங்கள் மனதில் சமாதிக்கு பிரவர்த்திக்க வேண்டிய நிலையை கொண்டு வராது இருந்தது. இப்போ கிளேசங்களினுடைய தடங்கள் இல்லைன்னாக்கா சமாதி விஷயத்தில் பிரவர்த்திப்பதற்கு முழு தகுதியை உடையவனாக ஆறுது அந்த மனசு. அதைத்தான் சொல்ல தே பிரதிப்பிரசவ ஹேயாக சூக்ஷ்மாக. காரண திசையில் இருக்கக்கூடியதான அந்த கிளேசங்கள் முழுவதும் விலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடித்தா இந்த சூத்திரத்தில். பிறகு அதாவது 5 விதமான கிளேசங்கள், அந்த கிளேசங்கள் ஸ்தூல திசையில் நம்மளை அதிகப்படுத்தி தடங்களை கொடுக்கறது. அதை கர்மயோகம் பண்ணி சூக்ஷ்மமாக குறைச்சி அதை சூக்ஷ்ம திசைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது கிளேசங்களினுடைய தாக்கம் கொஞ்சமாக இருக்குது. அந்த கொஞ்சம் இருக்கக்கூடியதும் நமக்கு ஆபத்து தான். மனசை மறுபடியும் வேறு விஷயங்களில் பிரவர்த்திப்பதற்கு அந்த கொஞ்சமான கிளேசங்களே போகிறோம். அப்போது அந்த கிளேசங்கள் முற்றிலும் விலகுவதற்கு என்ன பண்ணணும்? கொஞ்ச நஞ்சம் இருந்ததுன்னாக்கா சமாதியில் பிரவர்த்திக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்குமா அப்படின்னாக்கா இல்லை. கொஞ்ச நஞ்சம் இருந்தாலும் சூக்ஷ்ம திசையில் இருந்தாலும் அந்த கிளேசங்கள் சமாதி பாவனை, சமாதியில் சமாதியாகிற மோட்சமாகிற காரியத்தில் பிரவர்த்திக்க விடாது. ஆக அங்கே 5 விதமான கிளேசங்களை முற்றிலும் போக்கடிக்கணும்னாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். தியானஹேயாஸ்தத்விருத்தயா. தியானஹேயாக தத்விருத்தயா. விருத்தயான்னாக்கா வியாபாரம், கிளேசங்களினுடைய வியாபாரம். கிளேசங்கள் எது பண்ணி தடங்களை உண்டு பண்ணுறதோ அது வியாபாரம். அதனுடைய அந்த கிளேசத்தினுடைய வியாபாரத்தை முழுவதுமாக எப்படி போக்கடிக்க முடியும்னாக்கா, ஹேயாகனாக்கா போக்கடிக்க வேண்டியதான அந்த கிளேசங்கள் முழுவதும் முற்றிலுமாக கிளேசங்களை போக்கடிப்பதற்கு எது வழின்னாக்கா தியானஹேயாக. தியானம் முன்னாடி சொல்லப்பட்டதான தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் முதலியது கொண்டு தியானம் விதிக்கப்பட்டது. அந்த இடத்துல சொல்லப்பட்ட தியானம்னாக்கா என்னன்னாக்கா சாதாரணமாக தைலதாராவத விச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம்.
அதுக்கு தான் தியானம்னு சொல்லுவாள். என்ன தியானம்னாக்கா, ஒரு விஷயத்தை அனவரதம் இடைவிடாமல் சிந்தித்து இருப்பது தான் தியானம். ஒரே விஷயத்தை, பல விஷயத்தை இல்லை, ஒரு விஷயத்தை இடைவிடாது சிந்தனை செய்வது தான் தியானம். திரும்ப 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 ஒரே விஷயத்தையே நினைத்து கொண்டிருத்தல். அப்படி நாம் அதை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் சொல்லணுமோ இல்லை நினைக்கணும்னாக்கா, அந்த விஷயத்தை தவிர்த்து வேறு விஷயத்தில் மனம் செலுத்தாமல் இருக்கணும். ஏகாகிரதைன்னு அதுதான் சொன்னது. அது என்னடான்னாக்கா, தைலதாராவத விச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம்தான் தியானத்துக்கு லட்சணம். எப்படின்னாக்கா, தைலம்னாக்கா எண்ணெய், எண்ணெயை மேலிருந்து கீழே கொட்டினோன்னாக்கா ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் எவ்வாறு கீழே வந்து அடையிறதோ அந்த மாதிரி மனசில் ஒரு சிந்தனை, ஒரே விஷயத்தை பல தடவை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படின்னாக்கா, தைல தாரா, எண்ணெய் கொட்டும் பொழுது நடுவில் இடைவெளியே இருக்காது. அந்த மாதிரி மனசில் ஒரு விஷயத்தை அனவரதம் சிந்தித்துட்டே இருக்கணும். அந்த விஷயம் அப்பாடி தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகான்னு அந்த இடத்துல கர்மயோகம் சொல்லப்பட்ட இடத்துல தியானத்தை சொல்லிக்கொள்ளையோ, அந்த தியானம்தான் இந்த கிளேசங்கள் முற்றிலும் விலகுவதற்கு வழி. அந்த தியானம்தான் இந்த கிளேசங்களினுடைய வியாபாரத்தை முற்றிலுமாக போக்குவதற்கு தியானம்தான் வழி. புருஷனுடைய தியானத்தினால்தான் முற்றிலும் விலக்கத்தக்கவையாக இந்த கிளேசங்களானது இருக்குது. அதுதான் இந்த சூக்ஷ்ம திசையில் இருக்கக்கூடியதான கிளேசங்களினுடைய வியாபாரத்தை முற்றிலுமாக போக்கடிப்பதற்கு இந்த தியானம்தான் ஒரே வழி. சூக்ஷ்மமாக அது மீது இருக்கும். அதையும் போக்கடிக்கணும்னாக்கா அதை இந்த தியானத்தின் மூலியமாகத்தான் அதை நம்மளால் போக்கடிக்க முடியும். அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய கிளேசங்களை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னாக்கா, அதனுடைய வளர்ச்சியில் ஸ்தூல திசையை அடையிறதுக்கு வெகு காலம் எடுத்துக்காது. எனக்கு மனசுன்றது வெகு விரைவாக எல்லா விஷயத்திலையும் பிரவர்த்திச்சு பழையபடி மற்ற விஷயங்களில் பிரவர்த்திப்பதற்கு உண்டான அபியாசத்தை கொண்டு வரும். ஒரே விஷயத்தை சிந்திப்பதற்குண்டான பிரவೃத்தியில் தான் மந்தமடையுமே தவிர்த்து பல விஷயங்களில் பிரவர்த்திச்சு கல்மஷமடைகிறதுக்கு மனசுக்கு நொடிப்பொழுது ஆகாது. ஆக இந்த தியானத்தை அனவரதம் பண்ணிகிட்டே இருந்தாலே ஒழிய இந்த கிளேசங்களினுடைய வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த தியானம்தான் ஒரே வழி. அதனால் இந்த தியானத்தினால்தான் கிளேசங்களினுடைய வியாபாரத்தை முற்றிலும் போக்க முடியுங்கிறது இந்த சூத்திரத்தினால் தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது கர்மாசயம். கர்மாசயம்னாக்கா கர்ம சம்பந்தம். கர்ம சம்பந்தம்னும் பொழுது அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்கா, கிளேசமூல கர்மாசயா திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம வேதனீயா. இந்த கர்மாவானது நமக்கு எப்படி வருது? கர்மாவினுடைய பலன் என்ன? புண்ணிய பாபம், சுகம் துக்கம், இவை நம்மை எப்படி வந்தடைகிறது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால் சொல்கிறா. 12வது சூத்திரம் கிளேசமூல கர்மாசயா திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம வேதனீயா அப்படிங்கிறது இது 12வது சூத்திரம். என்னடான்னாக்கா, கிளேசமூலகா அவித்யா க்ஷேத்திரமுத்தரேஷான்ட்டு முன்னாடி ஒரு சூத்திரம் வந்தது. பஞ்சவித கிளேசங்களில் எது முக்கியம், எது ஆரம்பமாக இருக்கோ அதுதான் க்ஷேத்திரம், மூலபூதம், அவித்யை. அந்த அவித்யை எதனுடைய இது அப்படின்னாக்கா, சித்தத்தில் ஏற்பட்டதான கர்ம வாசனை. அது இந்த ஜென்மத்திலேயும் இருக்கலாம், அதிருஷ்ட ஜென்மா வரப்போகிற ஜென்மம், இதற்கு முன் இருந்தக்கூடிய ஜென்மாவில் உள்ள கர்மாவினால் நமக்கு அது ஏற்படுறது. அதாவது முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கிறது, இனி வரப்போகிறது. திருஷ்ட அதிருஷ்ட. திருஷ்டன்னாக்கா வர்த்தமான காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நாம் அனுபவிக்கக்கூடியதான காலம். அதிருஷ்டம்னாக்கா தெரியாதது. தெரியாததுன்றது நமக்கு பூதக, அதாவது பாஸ்ட் டென்ஸும் நமக்கு தெரியாது, ஃப்யூச்சரும் நமக்கு தெரியாது.
ஆக அதிருஷ்டத்தினால பூத காலத்தையும் எடுத்துக்கணும், பவிஷ்யத் காலத்தையும் எடுத்துக்கணும். அந்த நமக்கு இப்போ இருக்கக்கூடியதான சுக துக்கங்களினுடைய சம்பந்தம் கர்மம் எவ்வாறு சம்பந்தப்படுறதுன்னாக்கா, நமக்கு இந்த ஜென்மாவில் பண்ணதாகவும் இருக்கலாம், இதற்கு முன் ஜென்மா, வரப்போகிற ஜென்மா, இவைகள்லாமும் அனுபவிக்கத்தக்கதாகத்தான் அவைகள் இருக்குது. திருஷ்ட ஜென்ம வேதனீயா பவதி. கேவலம் இந்த ஜென்மாவில் மாத்திரம் அனுபவிச்சதாக போகாது, முன்னாடி அனுபவிச்சிருப்போம், வரப்போகிற இதுலேயும் அனுபவிச்சிருப்போம். அதாவது கிளேசங்கள், கிளேஷா அப்படிங்கிறதுக்கே வியாக்கியானக்காரெல்லாம் சொல்லியிருக்கா. கர்மாசயா அப்படின்னும் பொழுது இந்த கர்ம சம்பந்தம் ஏற்பட்டதுன்னாக்கா, சம்பந்தம் இவ்வாறு ஏற்படுறது. ஆனால் நம்ம அதிலிருந்து விலகுவதற்கு தானே நம்ம இப்போ வழி தேடின்னு இருக்கோம். அதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா, இந்த கர்மா நம்ம சம்பந்தப்பட்டதுன்னாக்கா அதனுடைய பலன் ஜாதி, ஆயுள், போகம் ஆகிய மூன்றும் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பிறப்பு, ஆயுசு, என்ன ஜாதி, ஆயுள், போகம் இருக்கக்கூடியதான வஸ்துக்களோடு அதிகப்படியான சம்பந்தம் அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். இதனுடைய சம்பந்தம் எப்படி ஏற்படும்? இந்த கர்மாசயான்னு சொல்கிறாலும் இல்லையோ, அது ஆசேரத்தே சாம்சாரிகா புருஷாக அஸ்மின் இது ஆசையா. இந்த சம்சார சாகரத்தில், சம்சாரத்தில் இந்த புருஷன் அந்த சம்பந்தப்படுறதுனால, அந்த கர்ம சம்பந்தம் ஏற்படுறதுனால அது சுக துக்கங்கள் இந்த புருஷனை வந்து அடையிறது. இதை விளக்குவதற்கு ஏதாவது வழியான்னாக்கா, அதை தியானஹேயாஸ்தத்விருத்தையான்றது இந்த இடத்துல நம்ம அனுவர்த்திச்சுக்கணும். என்னன்னாக்கா, இது எவ்வாறு சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம்தானே நாம் விளக்கத்துக்கு நாம் போராடின்னு இருக்கோம். இது எவ்வாறு சம்பந்தப்பட்டதுன்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறார். இதற்கு போக்கடிப்பதற்கு முன்னாடியே வழியையும் சொல்லியிருக்கார். யோக பாஷ்ய வியாக்கியானத்திலேயும் சரி, வாசஸ்பதி மிஸ்ரரும் சரி, கர்மங்களின் ஆசயமே கர்மாசயம், கர்மாவினுடைய சம்பந்தம்தான் இவைகள், வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறதத்தான் எல்லா இந்த யோக சூத்திரத்தினுடைய வியாக்கியானக்காரால் எல்லாருமே சொல்கிறார். மேலும் அதை இந்த சூத்திரத்தினால் சொல்லப்பட்டது. மேலும் அடுத்த சூத்திரம் கிளேசங்கள் பாதிக்கக்கூடியவை. கிளேசங்கள் நம்ம எவ்வாறு பாதிக்கும்? இல்லைன்னாக்கா பாதிப்புன்னாக்கா நாம் இந்த ஒரு விஷயத்தை மனசில் கொண்டு வந்துட்டே இருக்கணும். இப்போ இந்த சூத்திரங்கள்லாம் எதை ஆதாரமாக வச்சு நம்ம கொண்டு வரோம்? சமாதி பாவனை, மோட்சத்தை அடைவதற்குண்டான வழிகள், அதற்குண்டான சாதனங்கள் தான் இவை. இப்போ இந்த சாதனங்கள்லாம் விளக்கத்துக்கு தான் சொல்கிறேன். சாதனங்கள்னால் அதிலுள்ள தடங்கள் இருக்கும் பொழுது அந்த தடங்களை போக்கடிப்பதற்கு எப்போ என்ன வழி அப்படிங்கிறதும் தான் சாதனம். இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் சாதனம் கிடையாது. நாம் அடைவதற்குண்டான விஷயத்திற்கு எவைகள்லாம் தடங்களாக இருக்கோ அதை போக்கடிப்பதும் சாதனம்தான். அந்த வகையில் இந்த கிளேசங்கள் எவ்வாறு நம்மை பாதிக்கிறது அப்படின்னாக்கா, சதிமூலே தத்விபாகோ ஜாத்தியாயுர்போகாः மூலே பவதி. மூலேன்னாக்கா இந்த கிளேசங்களோடு நாம் சம்பந்தப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. கர்ம வாசனை தான் கிளேசம். அந்த கிளேசங்கள் 5 விதம்ங்கிறது நமக்கு 5 விதமான 5 வழியாக நமக்கு துக்கங்கள் வர்றது அப்படிங்கிறத முன்னாடி பாகுபாடு பிரித்து காண்பிச்சா, இப்போது அந்த கிளேசங்கள் சம்பந்தப்பட்டதுன்னாக்கா நாம் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறான். அதனுடைய விபாகனாக்கா பலன். சதி மூலே தத் விபாகா ஜாத்தியாயுர்போகாः ஜாதிஹி ஆயு போகாः. ஜாத்தின்னாக்கா என்ன? ஜாத்தின்றது நாம் பிறந்த உடனே வரக்கூடியது. பிறப்பினால் ஒரு ஜாதியானது நமக்கு ஏற்படுறது. என்னன்னாக்கா, அது நம்ம இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதியை காட்டிலும் பிறவியிலேயே ஒரு ஜாதியானது நமக்கு வருது. தேவ, மனுஷ்ய, திரியக்கு, ஸ்தாவரம் ஆகிற 4 விதமான சரீரங்களோடு கூடினதான இந்த பிறப்பில்
நாம் தேவஜாதி, நாம் இப்போ பிறந்திருக்கிறதுல மனுஷ்ய ஜாதி, பிறகு பிராணி, ஸ்தாவரம் இத்தியாதி ஜாதிகள்லாமும் அதில் உண்டு. பிறகு ஆயுஷ் ஜாதி, ஆயுகு, ஆயுன்னாக்கா இந்த அதாவது நமக்கு இந்த ஜென்மாவில் எந்த சரீரத்தோடு சம்பந்தம் ஏற்படுறதோ அந்த சரீரம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு தான் ஆயுள். இந்த ஜென்மாவில் தான் நமக்கு இந்த சரீரம், நமக்கு இந்த சரீரம் சாஸ்வதம் கிடையாது. ஆத்மா வேற, சரீரம் வேற. இந்த அதாவது ஆத்மாவுக்கு நம்ம மதத்து பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் நம்ம இன்னொரு மதம் சொன்னோம்னாக்கா இங்கே குழப்பம் ஏற்படும். அதனால் இந்த இடத்துல ஆயுகுன்றது தேகம், இந்திரியம் இவற்றின் வெகுகால சேர்க்கை. தேகம் அதாவது இந்திரியங்கள் இவைகள் எவ்வளவு காலம் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இடத்துல ஆயுஷ். போகம், போகம்ன்றது இந்திரியங்கள் வெளி விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அந்த சம்பந்தத்தினால் கிடைக்கக்கூடிய அனுபவம் போகம்னு சொல்லுவாள். அதைத்தான் போக்திருத்வம். ஆத்மா எதை கொண்டு இதை அனுபவிக்கிறதுனா இந்திரியாதிகளை கொண்டு இந்த ஆத்மா இருக்கக்கூடிய வஸ்துக்களை அனுபவிக்கிறது. இது போகம். ஆக இம்மூன்று விஷயங்களும் கிளேசங்களால் ஏற்படும் பாதிப்பு நமக்கு. அதைத்தான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. சதி மூலே தத் விபாகா ஜாத்யாயுர் போகாக அப்படின்ட்டு. கர்மா, கர்ம சம்பந்தங்கிறது அது அனாதி. ஏன்னாக்கா நம்ம கர்ம சம்பந்தம் எப்போ ஏற்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னாக்கா நமக்கு விடையே கிடைக்கும். ஏன்னாக்கா எல்லா ஜென்மத்தினுடைய ஞானங்கள் நமக்கு இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆரம்பித்தது இப்போ ஆரம்பிக்கலைன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் நமக்கு இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஞாபகமே நமக்கு குறைவு தான் இருக்கும். நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி இருக்கும் பொழுது கர்மாவினுடைய ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் நம்ம சொல்ல முடியாது. அதனால் கர்ம சம்பந்தங்கிறது அனாதிங்கிற ரீதியில் அது கர்ம வாசனையினால் ஏற்படக்கூடியதான பலன் இந்த ஜாதி, ஆயுகு, போகாகான்ட்டு இந்த மூணு விஷயங்கள்னால நாம் கஷ்டப்படுறோம். அதைத்தான் அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. பிறகு முன் சூத்திரத்தில் சதிமூலே தத் விபாகா ஜாத்தியாயுர் போகான்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த விபாகம் நக பலன்னு சொன்னேன். ஜாதி ஆயுர் போகாகா அந்த விபாகம் நக எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பஷ்டமான விபாகம்ங்கிற சப்தத்துக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கோசரம் அடுத்த சூத்திரம் தேஹ்லாத பரிதாப பலாக புண்ணியா புண்ணிய ஹேதுத்வாத். விபாகம் நக என்ன அப்படின்னாக்கா பலன். சுகம் துக்கங்களினுடைய மூலம். சுகமும் பலன்தான், துக்கமும் பலன்தான். அதற்கு எது ஹேதுவோ அதை கொண்டு வருவது. அதாவது அதாவது தேன்னாக்கா அவைகள் எவைகள் முன்னாடி சொல்லப்பட்ட விபாகம்னு சொல்லி ஜாத்தியாயுர் போகான்னு சொன்னாலும் இல்லையோ, அதை இந்த இடத்துல சப்தத்தினால எடுத்துக்கணும். அந்த ஜாத்தியாயுர் போகாக, ஜாதி, ஆயுள், போகம் ஆகியவை எதை கொண்டு தீர்மானிக்கப்படுறது? நமக்கு இப்போ ஒரு சுகம் வர்றதுன்னாக்கா அந்த சுகத்துக்கு காரணம் அந்த புண்ணியம்ன்றது ஒரு காரணமாக இருக்கும். அந்த சுகத்துக்கு காரணம் புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மா தான் அந்த சுக அனுபவத்துக்கு காரணம். அதைத்தான் புண்ணியா புண்ணிய ஹேதுத்வா. புண்ணியம்னாக்கா புண்ணியம், அப்புண்ணியம்னாக்கா பாபம். புண்ணிய பாபம் தான் நமக்கு சுகதுக்கங்கள் வருதல். அந்த சுகதுக்கத்துக்கு எதிராக ஹேதுன்னாக்கா இந்த புண்ணியா புண்ணிய ஹேதுத்வாது. பரிதாப பலாக அப்படின்னாக்கா தாபத்திரயம்னு முன்னாடி சொன்னேன். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ட்டு மூணு விதமான துக்கத்ரயம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாமும் ஹலாதம்னாக்கா சுகம், பரிதாபம்னாக்கா துக்கம், புண்ணியம் ஹலாதம் அதாவது சுகத்தை கொடுக்கறது, அபுண்ணியம் பரிதாபம்
துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆக சுக துக்கங்களுக்கு எது ஹேத்துனாக்கா புண்ணியா புண்ணிய ஹேதுத்வாது. அதைத்தான் இந்த விபாகங்கிற சப்தத்துக்கு இந்த சூத்திரமானது ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடியதான அர்த்தம். பிறகு அடுத்த சூத்திரம், எப்படிப்பட்ட சுகமாக இருந்தால் துக்கங்கிறது நமக்கு பிரதிகூலம் தெரியும். எப்பொழுதுமே நம்ம துக்கத்தை இஷ்டப்பட்டு நாம் ஏற்றுக்கிறது இல்லை, அனிஷ்டம்தான். சுகமும் எப்படி, சுகம்ன்றது நமக்கு அனுகூலம் தானே. சுகம்னு ஆனந்தம் வந்ததுன்னாக்கா நம்ம வேணான்னு சொல்ல போகிறதில்ல, அது அனுகூலம் தானே. ஏன் அதையும் போக்கடிக்கணும்னு சொல்லி முன் சூத்திரத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, சமாதி அடையக்கூடிய, அதாவது மோட்சத்தை அடையணும், கைவல்யத்தை அடையணும். இதில் மோட்சங்கிறத காட்டிலும் சாங்கிய மதத்தில் கைவல்யம்னு சொல்லுவாள். நம்ம மதத்தில் தான் விசிஷ்டாத்வைதம் இத்தியாதி பிற மதங்களில் மோட்சம்னு சொல்லுவாள். இதில் கைவல்யம்னு சொல்லுவாள். என்ன கைவல்யம்னாக்கா, தன்னுடைய நிஜ ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் உணர்றதுக்கு பேர் தான் கைவல்யம். அப்படி அந்த நிலையை அடைவதற்கு பிரயத்தனப்படுறா. அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சியும். இப்போது அந்த நிலையை, கைவல்யத்தை அடைவதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான விஷய சுகம், அதுவும் யோகியாகிற, அதாவது யோகினாக்கா யோகத்தை அனுஷ்டிப்பவர், கைவல்யத்தை அடையணும்னு நினைக்கிறவர், அவருக்கு இந்த சுகம் கூட பிரதிகூலம்தான் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறா. பரிணாமதாபசம்ஸ்கார துக்கை குணவிருத்யவிரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ. சூத்திரம் பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை குணவிருத்தி அவிரோதாச்ச. குணவிருத்தி அவிரோதாச்ச, இந்த இடத்துல 2 பாடமும் வருது. குணவிருத்தி விரோதாத்து, குணவிருத்தி அவிரோதாத்துன்னு 2 விதமாகவும் வியாக்கியானக்காரா சொல்கிறா. துக்கமேவ சர்வம் விவேகினா, அதாவது புண்ணியம் சுகம் விவேகிகளுக்கு அனுகூலமானு கேட்டனாக்கா அதுவும் விரோதி தான். என்னக்கா, இகலோகத்தில் இருக்கக்கூடியதான சின்ன சுகத்தை விரும்பி கைவல்யமாகிற மோட்சமாகிற அந்த சுகத்தை விடுத்துருவான். அப்போது அந்த கைவல்ய சுகத்துக்கு இந்த சுகம் அத்தியந்தம் பிரதிகூலம். அதுவும் விவேகிகளுக்கு இகலோகத்தில், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தில் பிரவர்த்திச்சுட்டான்னாக்கா அதிலிருந்து நிவிருத்தி அடைஞ்சி தானே கைவல்யமாகிற மோட்சத்தில் பிரவர்த்திக்கணும். மறுபடியும் இந்த சுகத்திலேயே பிரவர்த்திச்சான்னாக்கா கிளேஷங்கள் சம்பந்தப்படும். மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து யோகத்தை அனுஷ்டிக்கணும். ஆக இந்த சுகம் கூட விவேகிக்கு பிரதிகூலம்தான், விரோதம்தான், துக்கம்தான். சுகம்ன்றதும் விவேகிகளுக்கு துக்கம்தான். அதனால தான் சூத்திரத்திலேயே சொல்லப்பட்டது துக்கமேவ சர்வம். புண்ணியம் சுகம் அவைகள்லாம் இந்த விவேகிக்கு அனுகூலமாக இஷ்டமாக நல்ல ஆனந்தமாக இருக்குமே, அதுவும் துக்கம்தானாக்கா அதுவும் துக்கம்தான். ஏன்னாக்கா கைவல்யமாகிற மோட்ச ஞானத்துக்கு இவைகள் அத்தியந்த விரோதி, அதில் பிரவர்த்திக்கவே விடாது. அப்போ எதெல்லாம் கைவல்ய ஞானத்தை தடுத்து பிரவர்த்திக்க விடாமல் பண்ணுறதோ அது எல்லாமே விரோதி தான். அந்த ரீதியில் பார்த்தோம்னாக்கா சுகமும் விரோதி தான். அதனால தான் இந்த சூத்திரத்தை சொல்லப்பட்டது துக்கமேவ சர்வம் விவேகினஹா. யோக மார்க்கத்தில் பிரவர்த்தித்த விவேகிக்கு துக்கமாகவே கருதப்படுகிறது எது? புண்ணியமும் சுகமும். அதனால் எல்லாமே இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் கைவல்யமாகிற விஷயத்தில் பிரவர்த்தித்த விவேகிக்கு அத்தியந்தம் பிரதிகூலம் அப்படிங்கிறதான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. இதுவரையந்தம் பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைகின்றது எல்லாமே இகலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு துக்கத்தினுடைய அளவை எடுத்து சொல்லி அது எந்தெந்த விஷயத்தில் இந்த விவேகிக்கு பிரதிகூலத்தை அடையும்னு ஒவ்வொன்றத்தையும் வியாக்கியானக்காரா காண்பிச்சிருக்கா. அவைகள் அந்திம தேசம் கடைசியில் போய் பார்த்தோம்னாக்கா கைவல்யமாகிற விஷயத்தை பிரவர்த்திப்பதை
தடுப்பது தான் அந்த காரியத்தை தான் பண்ணும். அது துக்கமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி. ஆகையினால சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டேருனாக்கா, இந்த எந்த ஒரு விஷயமும் கைவல்யத்தில் பிரவர்த்திப்பவனான விவேகிக்கு அத்தியந்த விரோதி தான். அதைத்தான் ஸ்லோகரூபமாகவும் சொல்லியிருக்கார். நஜாது காம காமானாம் உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவத்மேவ பூயேவாபி வர்த்ததே. அதெல்லாம் என்னடான்னாக்கா, ஒரு சின்ன சுகத்தை இஷ்டப்பட்டு அனுபவிச்சான்னாக்கா அதோட நிவர்த்தி அடைய மாட்டான். மறுபடியும் மறுபடியும் சுகத்தை வளர்க்கக்கூடியதான விஷயத்தை காண்பிச்சு கொடுத்து மறுபடியும் கிளேசங்களில் இந்த கர்மாவிலேயே ஈடுபடுறதுக்குண்டான இந்த பிரகிருதியோடு சம்பந்தப்படுவதற்குண்டான செயலைத்தான் அவைகள் செய்யும். அவா மதத்தில் மோட்சம்ன்றது என்னன்னாக்கா, பிரகிருத்தேகே அந்யா அஸ்மி, அதாவது இந்த பிரகிருதியை காட்டிலும் நான் விலக்ஷணமானவன், வேறுபட்டவன் அப்படிங்கிற ஞானம் வருது தான் அவளுக்கு மோட்சம். ஏன்னாக்கா ஆத்மாவை தனியாக உணரணுன்றது தான் அவளுக்கு மோட்சமே தவிர்த்து பிரகிருதி இந்த ஜெகத்தோடு கூடினதாக ஆத்மாவை உணரணுன்றது கிடையாது. இந்த ஜெகத்தை உலகத்தை தள்ளி வச்சுட்டு அது வேறு நான் வேறுன்ற ஒரு ஞானம் வந்தால்தான் கைவல்யம் அப்படிங்கிற ஒரு ஞானத்துக்கு வர முடியும். ஆனால் இந்த சுகங்களாகிற எல்லா விஷயங்களும் அதில் சம்பந்தப்படுபவைகளாகவே இருக்கிறதுனால விவேகிக்கு எல்லாமே விரோதி தான். துக்கமேவ சர்வம் விவேகினா அப்படின்னுட்டு இது பர்யந்தம் எல்லாத்தையும் துக்க ரூபமாக காண்பிச்சு கொடுத்தார். இன்னைக்கு இது பர்யந்தம் இருக்கட்டும். அடுத்த சூத்திரத்திலிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சுபதே ஸ்ரீவன்னிடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. நேத்தோட இல்லை, நேத்தோட இன்னைக்கு குரல் ரொம்பவே சரியில்லை. ஏன்னா நிறைய இருக்கு. இந்த பாதத்தில் 55 சூத்திரம் இருக்குது. அதான் தொண்டை எரியுது எனக்கு. இன்னும் தொண்டை நேத்தோட எனக்கு தொண்டை மோசம். அநேகமாக நான் இன்னும் எரிச்சல் அதிகமாச்சுங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாகும். பார்க்குறேன் நாளைக்கு எப்படிங்கிறது. சரி, இல்லை புரிஞ்சுதா? நடத்தினது புரிஞ்சுதா? சரி, இல்லைங்க, ஃபோன் வாய்கிட்ட வச்சுன்னு பேசுகிறேன், அதனால சரி 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 நாளை சரி.